இது நிச்சயமா ஆட்சியில் குறைபாடு அப்படின்னு தான் நான் அழுத்தமா சொல்லுவேன். ஆட்சியில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் நீராதாரங்களை முழுமையாக புறக்கணித்த அரசுகள், அது இரண்டு அரசுகளும் சாரும், அது அதிமுகவும் சாரும் திமுகவும் சாரும். அதனுடைய விளைவை நாம் இன்று மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாம மத்திய அரசை குற்றம் சொல்வதோ அல்லது மக்களை குற்றம் சொல்வதோ காலநிலையை குற்றம் சொல்வதோ அதை விட இது ஏன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது? இதே 11 சென்டிமீட்டர் மழை நம்ம சென்னையில் பெஞ்சிருக்குது, இருந்தாலும் அங்கு பாதிப்பு குறையல. பல்வேறு நீராதார திட்டங்கள் பல ஆண்டு காலமாக கிடப்பில் கிடக்கிறது. உதாரணத்துக்கு இங்கே ஆனைமலை நல்லாறு, பாண்டியாறு புன்னம்புலா, அமராவதியில் இருக்கின்ற உப்பாறு திட்டங்கள், திருமணிமுத்தாறு, அதே மாதிரி காவிரி குண்டாறு இணைப்பு கொண்டு வந்தாங்க 14,000 கோடியில், இன்றைக்கும் கிடப்பில் கிடக்கிறது. அதே மாதிரி இந்த சாத்தனூர் அணைக்கு நந்தன் கால்வாய் இணைக்க வேண்டும், 1000 ஏக்கர் நீர் நிரப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். கள்ளக்குறிச்சியில் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கும் 8 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லை. நீராதாரத்தை நீங்க சரி செய்யல, வழியை சரி செய்யலன்னா தண்ணி ரோட்டில் தானே ஓடும். இதை செய்யாத ஒரு அரசு நாங்க நிவாரணம் தரோம், நிவாரண பணம் வேணும்னு கேட்டா ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும்? ஃபேமிலி டாக்டரா இருக்கணும், போஸ்ட்மார்டம் டாக்டரா இருக்கக்கூடாது. நான் இங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், தொடர்ச்சியா பாக்குறமே அதுதான் நடக்குது. மத்திய அரசின் மீது குற்றம் சொல்றீங்க. இப்ப வயநாடுல வந்துச்சு, 2 முறை கேரளால வந்துச்சு, எப்படி அவங்க சுமூகமா டீல் பண்ணாங்க? இப்படியா குற்றச்சாட்டை மாறி மாறி மத்திய அரசு மீது வைத்தாங்க? நீ அதை பார்க்கணும் இல்ல? மத்திய அரசு நம்முடைய அங்கம் தானே, என்ன குற்றச்சாட்டு மாநில அரசோட அங்கம் தானே.